ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் ஃபேமிலி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது சப்பாத்தி, தோசை, அப்புறம் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான காம்பினேஷன் இருக்குங்க. வாங்க எப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம். ஸோ அதை சேர்த்துட்டு அது கூட நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சரி, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வேகிறதுக்காக இப்போ நம்ம தேவைக்கான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வதங்கிறதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதில் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும், அதாவது இன்னும் கொஞ்சம் கிரேவி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கொதித்து வத்தி இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வத்த ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் இப்போ நம்ம முட்டையை அவிச்சு வச்சிடணும்ல, ஸோ அதை தோடு நீக்கிக்கோங்க. தோடெலாம் நீக்கிட்டு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை அந்த கிரேவி கூட சேர்த்துடலாம். இது நம்ம மெதுவாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்ம பாதியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மஞ்சள் கருவு இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், லைட்டாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ தாங்க முட்டை கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு நம்ம இதில் மல்லியில தூவி இறக்கிட்டால் அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம மல்லியில தூவி இறக்கிடலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.